மன்னா, நீதியே வடிவானவரே, எனக்கு நீதி வழங்குங்கள். இந்த பாவி என் குதிரையை திருடிக் கொண்டு அவனுடையதே என்கிறான். நான் ஒரு ஏழை விவசாயி. இந்த குதிரைதான் என் உயிர். மன்னா, வணங்குகிறேன். இவன் சொல்வதை கேளுங்கள். பராரியான இந்த ஏழைக்கு இவ்வளவு உயர்ந்த ஜாதி குதிரை எங்கிருந்து வரும்? இது என் லாயத்தில் பிறந்து வளர்ந்த குதிரை. இவன் வெறும் பொய்யன் மன்னா. தெனாலி, இதை பார்த்தால் விலை உயர்ந்த ஜாதி குதிரையாக தெரிகிறது. இது எப்படி ஒரு ஏழை விவசாயியிடம் வந்திருக்க முடியும்? ஆனால் முத்துவின் கண்களில் உண்மையான கண்ணீர் தெரிகிறது. சகுனிதாசனின் வாதத்திலும் வலுவிருக்கிறது. குதிரையோ வாயை திறக்காது. இதற்கு எப்படி தீர்ப்பளிப்பது? மன்னா, குதிரை பேசாதுதான். ஆனால் அது யாருக்கு பணியும் என்று பார்த்தால் தெரிந்துவிடும். அனுமதி தாருங்கள் மன்னா. தாராளமாக தெனாலி, உன் விருப்பப்படியே செய். இதோ பாருங்கள், குதிரை என்பது நன்றியுள்ள விலங்கு. அதன் எஜமான் அழைத்தால் அது நிச்சயம் துள்ளி குதித்து ஓடி வரும். முதலில் சகுனிதாசன் அழைக்கட்டும். என் செல்லமே, வா, என்னுடன் வா. குதிரை அசையாமல் அப்படியே நிற்கிறது. என்ன பயிற்சியாளரே, உங்கள் குதிரை உங்களை மதிக்கவில்லையே. சரி, நீ கூப்பிடு. மகனே, கண்ணா, நான் தான் உன் அப்பா வந்திருக்கேன். வா, போகலாம். முத்து எவ்வளவு சத்தமாக கூப்பிட்டும் குதிரை காதுகளை கூட அசைக்காமல் சிலையாக நிற்கிறது. என்ன தெனாலி, உன் சோதனை தோல்வியில் முடிகிறதே. குதிரை இருவரையும் அடையாளம் காட்டவில்லையே. மன்னா, குதிரை மிகவும் புத்திசாலி. ஒருவேளை இவ்வளவு கூட்டத்தை பார்த்து மிரண்டு போயிருக்கலாம். இவர்களை தனித்தனியாக விசாரித்தால் உண்மை தெரிய வரும். அனுமதி தாருங்கள் மன்னா. தனி அறை, முத்துவிடம் விசாரணை. தெனாலிராமன் முத்துவிடம் கனிவாக பேசுகிறான். முத்து, பயப்படாமல் உண்மையை சொல். இந்த குதிரை உனக்கு எப்படி வந்தது? ஐயா, இது குட்டியாக இருந்த போதிலிருந்தே என்னிடம்தான் இருக்கிறது. என் பிள்ளையைப் போல் வளர்த்தேன். ஆனால் என்ன கொடுமை என்றால், நான் எவ்வளவு சத்தமாக திட்டினாலும் கட்டளையிட்டாலும் இது கேட்கவே கேட்காது. மகா சண்டித்தனம் செய்யும். யாராவது பயிற்சி கொடுத்தால் சரியாகுமா என்றுதான் இவனிடம் ஒப்படைத்தேன். இப்போது இவன் என்னையே யார் என்று தெரியாது என்கிறான். ஐயா, அப்படியா? சரி, நீ போ. அடுத்ததாக சகுனிதாசனை விசாரிக்கிறான் தெனாலிராமன். என்ன பயிற்சியாளரே, உங்கள் குதிரை எப்படி இவனிடம் போனது? ஐயா, இது என் சொந்த குதிரை. நேற்று இவன் என் லாயத்திற்குள் புகுந்து இது என் முன்பே கொடுத்த குதிரை, மாரியம்மன் சாட்சியாக இது என்னுடையது என்று வீணாக கூச்சலிட்டான். இவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடித்து விட்டது என்று நினைக்கிறேன் ஐயா. எனக்கு நீதி வேண்டும். மன்னா, இருவருமே பிடிவாதமாக இருக்கிறார்கள். இந்த குதிரை வாய் திறந்து பேசினால் மட்டுமே உண்மை வெளியில் வரும். அது எப்படி சாத்தியம் தெனாலி? விலங்கு எப்படி பேசும்? மன்னா, மனிதர்கள் உண்மையை மறைக்கலாம். ஆனால் உண்மைக்கு ஒரு பெரும் சக்தி உண்டு. அது தன்னை நிரூபிக்க கல்லை கூட பேச வைக்கும். நான் இந்த குதிரைக்கு பேச கற்றுக் கொடுக்க போகிறேன். குதிரை பேச போகிறதா? தெனாலி, உன் நகைச்சுவைக்கு எல்லையே இல்லையா? இதில் எள்ளி நகையாட ஒன்றுமில்லை அமைச்சரே. இன்று ஒரு நிரவு மட்டும் குதிரை என்னிடம் இருக்கட்டும். நாளை காலை உண்மையான உரிமையாளர் யார் என்பதை இந்த குதிரையே சபையில் சொல்லும். மறுநாள் காலை தர்பாரில் கூட்டம் அலைமோதுகிறது. தெனாலிராமன் குதிரையை அழைத்து வருகிறார். என்ன தெனாலி, குதிரைக்கு பேச கற்றுக் கொடுத்து விட்டாயா? ஆம் மன்னா, குதிரைக்கு பேசும் ஆற்றல் வந்துவிட்டது. ஆனால் கால அவகாசம் குறைவாக இருந்ததால் அதனால் சத்தமாக பேச முடியாது. ரகசியமாக மட்டுமே பேசும். அப்படியா? சரி, முதலில் என்னிடம் சொல்ல சொல். தெனாலிராமன் குதிரையை மன்னர் அருகே அழைத்துச் சென்று அதன் கயிற்றை சற்றே இழுக்கிறான். குதிரை புஷ் என்று மூச்சு விடுகிறது. மன்னருக்கு ஒன்றும் புரியவில்லை. மன்னா, ஒரு முக்கியமான விஷயம். யார் உண்மையானவர்களோ பொய் புரட்டு இல்லாதவர்களோ அவர்கள் காதில் மட்டுமே இது பேசும். இப்போது சொல்லுங்கள் மன்னா, குதிரை சொன்னது புரிந்ததா? மன்னர் ஒரு நிமிடம் ஆடி போனார். ஆஹா, இந்த தெனாலி ஏதோ சித்து விளையாட்டை ஆரம்பித்து விட்டான். குதிரை பேசுவது கேட்கவில்லை என்று சொன்னால் நான் நேர்மையற்றவனாகி விடுவேன். பேசாமல் ஆம் என்றே சொல்லிவிடலாம். அதுதான் இப்போதைக்கு நன்று. ஆம் தெனாலி, கேட்டது. குதிரை என்னிடம் நலம் விசாரித்தது. அவையில் உள்ளவர்கள் ஆச்சரியமடைகிறார்கள். அடுத்து அமைச்சர்கள் காதில் குதிரை கொண்டு செல்லப்படுகிறது.
இந்த குதிரை பேசுவது எனக்கு கேட்கவில்லையே, வெறும் காற்று மட்டும்தானே வருகிறது. இந்த மன்னர் எப்படி குதிரை பேசியது என்கிறார்? நாமும் பேசியது என்றே சொல்லிவிடலாம். இல்லை என்று சொன்னால் எனது அமைச்சர் பதவிக்கு நானே ஆப்பு சீவி வைத்தது போன்று ஆகிவிடும். ஆமாம், குதிரை என் காதில் பாட்டு பாடியது. அற்புதமாக பேசியது. என்ன வசீகரிக்கும் குரல்! இறுதியில் பயிற்சியாளர் சகுனிதாசனிடம் வருகிறது. ஐயையோ, குதிரை பேசியது என் காதில் கேட்கவில்லையே. கேட்கவில்லை என்று சொன்னால் குதிரை கிடைக்காமல் போய்விடுமே. ஆமாம் என்று சொல்வோம். நம் காதில் சொன்னதா சொல்லவில்லையா என்பது யாருக்கும் தெரியாதே. ஆமாம் மன்னா, குதிரை தெளிவாக சொல்லிவிட்டது. நான் தான் அதன் உரிமையாளன் என்று என் காதில் ரகசியமாக சொல்லிவிட்டது. கடைசியாக முத்துவின் காதில் குதிரை கொண்டு செல்லப்படுகிறது. குதிரை மூச்சு விடுகிறது. முத்து திகைத்து நிற்கிறான். என்ன முத்து, குதிரை உன்னிடம் என்ன சொன்னது? ஐயா, நீங்கள் அனைவரும் குதிரை பேசினதாக சொல்கிறீர்கள். ஆனால் என் காதில் எதுவும் விழவில்லை. எல்லோருக்கும் கேட்கும் குரல் எனக்கு கேட்கவில்லை என்றால் இது நிச்சயமாக என் குதிரையாக இருக்க வாய்ப்பு இல்லை ஐயா. என் குதிரையின் சாயலில் இருக்கும் வேறொரு குதிரையாக இருக்கலாம். என்னை மன்னித்து விடுங்கள். இந்த குதிரையை இவரிடமே ஒப்படைத்து விடுங்கள் மன்னா. பார்த்தீர்களா மன்னா, உண்மை வென்றுவிட்டது. மன்னா, உண்மையான உரிமையாளரை கண்டுபிடித்து விட்டோம். இந்த குதிரையை முத்துவிடமே ஒப்படைத்து விடுங்கள். தெனாலி, நீ என்ன சொல்கிறாய்? முத்துவே இது என் குதிரை இல்லை என்று ஒப்புக்கொண்டு விட்டானே. முத்து மட்டும்தான் இங்கே உண்மையை சொன்னார். ஏனெனில் இந்த குதிரை பிறவியிலே செவிடு. அதற்கு 2 காதுகளும் கேட்காது. அதனால் அதுக்கு பேசவும் தெரியாது. அவையே அதிர்கிறது. அமைச்சர்கள் தலைகுனிகிறார்கள். முத்து முன்னமே என்னிடம் சொல்லியிருந்தார், நான் எவ்வளவு கட்டளையிட்டாலும் இது கேட்காது என்று. செவிட்டு குதிரை என்பதால் தான் அது அவர் பேச்சை கேட்கவில்லை. சகுனிதாசனோ குதிரை பேசினதாக பொய் சொல்லி தன்னை காட்டிக் கொடுத்தான். ஆனால் முத்து குதிரை பேசவில்லை என்ற உண்மையை ஒப்புக்கொண்டதன் மூலம் அதன் உண்மையான எஜமான் தான் என்பதை நிரூபித்து விட்டார். பலே தெனாலி, உன் புத்திசாலித்தனத்தால் ஒரு ஏழையின் வாழ்வை காப்பாற்றிவிட்டாய். சகுனிதாசனை சிறையில் தள்ளுங்கள். முத்துவுக்கு அவன் குதிரையோடு பொற்காசுகளையும் பரிசாக வழங்குங்கள். முத்து மகிழ்ச்சியில் கண்ணீர் மத தெனாலிராமனை வணங்குகிறான். என்ன நண்பர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல கதைகளை சந்திப்போம்.